அரசியல் என்பது பதவி பெறுவதற்கான பாதை அல்ல, மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய கடமை. அந்த கடமையை இன்று உங்களை டிவிக்கு அழைத்து வந்திருக்கிறது. டிவிகே என்பது குடும்ப அரசியல் அல்ல, இது நேர்மை அரசியல். ஊழலுக்கு இடம் தரும் அரசியல் அல்ல, இது மக்கள் மைய அரசியல். அதுதான் எங்கள் தலைவர் தளபதியுடைய வார்த்தைகள். அதிகார மயக்க அரசியல் அல்ல, இது இளைஞரின் கனவுகளை பிரதிபலிக்கும் அரசியல். இங்கே புதியவர் பழையவர் என்று வேறுபாடு இல்லை. உழைப்பே அடையாளம், நேர்மையே உயர்வு. புதிதாக இணைந்தவர்களுக்கு உரிய உறுதி கூறுகிறோம். உங்களுக்கு உண்டான பதவிகள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனுபவம், உங்கள் உழைப்பு, உங்கள் அரசியல் தெளிவும் டிவிக்கு பலமாக மாறும். தமிழகம் இன்று புதிய அரசியலை எதிர்பார்க்கிறது. அந்த அரசியலை உருவாக்கும் சக்தி இந்த மேடையில இருக்குது. கட்சி முக்கியம் அல்ல, மக்கள் முக்கியம் என்ற சிந்தனையோடு நாம் ஒன்றாக பயணிப்போம். டிவிக்கு வெற்றி பெறும், தமிழகம் வெற்றி பெறும், நேர்மை அரசியல் வெற்றி பெறும். 2026 தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால நீங்க இந்த 392 பேருன்னா ஒருத்தவங்க எப்படி பார்த்தாலும் 100 ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய திறமையானவர்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க. அதனால ஆதவ் சகோதரர் சொன்னார், எல்லாரும் கூட்டணி எல்லாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு கூட்டணி என்பது மக்கள் இருக்கிறாங்க. தலைவர், எங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் நடப்போம். 234 தொகுதிக்கும் எங்கள் தலைவர் தான் வேட்பாளர். அவருடைய முகம் தான் நம்மளுடைய வேட்பாளருடைய முகம். அதனால நமக்கு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலை இல்லை. தினத்தோறும் அவங்க என்ன ஒன்னாலும் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கூட எல்லாரும் நிறைய பேர் அதுல கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்னுவாங்க. எல்லாம் என்னென்ன கொடுத்து அவங்களை கெஞ்சி கூத்தாடி நான் அதை தரேன் இதை தரேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிலாம் கட்சியில சேர்த்திருப்பாங்க. ஆனா கேஎஸ் அண்ணன் வரும்போது எதுவுமே கேட்கல. நேரையா தலைவர் தளபதியை நம்பி வந்து சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் தான் எங்கள் கேஎஸ் அண்ணன். ஆகவே அவருக்கோ எங்களுக்கோ எந்த ஒரு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டாம். நீங்களாவே எதையாவது போடணும்னு சொல்லிட்டு தயவு செய்து போடாதீங்க. இது தேர்தல் நேரம், எது உண்மையோ அதை தாராளமா போடுங்க. நான் கூட சொன்னேன், என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு ஏதாவது ஒரு தப்பு நடக்குமோ அதுதான் போடுவீங்களான்னு கூட சொன்னேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு சச்சரவோ எதுவுமே இல்லைன்றது தெளிவாக திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே நாங்கள் எங்களுடைய பயணம் தினந்தோறும், தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் தினந்தோறும் மிக சிறப்பாக செயல்படும் ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற தோழர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நீங்க புதிதாக எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். மீண்டும் உங்களை நான் வந்து இந்த கட்சியில நாங்க வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துணி கூட சந்தேகமோ, உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த கட்சிக்கு போயிட்டியா, ஓ உனக்கு அந்த பதவி கிடைக்குமா, இந்த பதவியிலேயே இருந்திருக்கலாமான்னு. எது பதவி இருக்குது இல்ல, தலைவர் தளபதி கூட இருக்கிறன்னு சொன்னாலே போதும். உங்களுக்கு 100 பேர் எந்த நேரமாக இருந்தாலும் வந்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்துல கொடிகம்பம் ஏத்துனாங்க, பார்த்தா ஒரு 50 பேர் அந்த இடத்துல எல்லாம் ஒரு பொது இடத்துல வந்து எல்லாருமே வந்து நின்றுட்டாங்க. நின்றுட்ட போது என்ன எல்லாம் வந்து நிக்கிறீங்கன்னு போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க. அது என்னங்க, எல்லா கட்சி கொடியும் இருக்குது, இந்த கொடி கம்பம் வரைக்கும் 2 அடி மேல உயரமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியான்னும் போது நம்ம ஆளுங்க 2 பேர் தான் மோட்டார் சைக்கிள்ல வந்து நின்னாங்க. இன்னொன்னே போலீஸ்கார் சொன்னார், எப்ப நீங்க கிளம்புங்கப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்கப்பா.
அப்ப மற்ற கட்சிக்காரங்களாம் கேட்டாங்க, என்னங்க இது, நாங்க 1 மணி நேரமா நின்று இருக்கிறோம், தம்மா பசங்க சின்ன பசங்க 2 பேர் வந்தாருங்க, அவனுங்களை போன்னு சொல்லி அனுப்புறீங்க. அப்படி இல்லப்பா, நீங்க இத்தனை பேர் சேர்ந்து 50 பேர் தான் இருந்தீங்க, அந்த 2 பேரை நான் என்னன்னு கேட்டேன்னா 1000 பேர் வந்து நின்றுடுவாப்பா, நான் மேல அதிகாரிகிட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா. அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த 2 அடி அவங்க கொடிக்கம்பம் பெருசா இருக்குது, அதே மாதிரி நீங்க வேணா எல்லா கட்சியும் சேர்த்து அவங்க கொடிக்கம்பத்தை பெருசா வச்சீங்க, அந்த கொடிக்கம்பத்தை எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. அதனால எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் 2026 முதலமைச்சராக ஆவதை யாராலையும் அது தடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் மக்கள் ஓட்டு போடணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சும்மா நீங்க இப்ப இன்னைக்கு கட்சியில சேர்ந்துட்டீங்க, கொடிய போட்டுக்கிட்டு நீங்க போங்க, ஒரு டிராபிக்ல நில்லுங்க, உங்க கூட எத்தனை பேர் வந்து நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்றத மட்டும் பாருங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். அதனால பயப்பட வேண்டியதே இல்லை, தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்களும் தலைவர் தளபதி அவர்களும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.